நாம் இந்த தொடரை நாம் ஆரம்பிக்கும் பொழுது பிரசங்கியின் புஸ்தகம் கடைசி 2 வசனங்களிலிருந்து நாம் அதை தொடங்கினோம். காரியத்தின் கடைத்தொகை என்பதுதான் நம்முடைய தலைப்பாய் இருக்கிறது. நாம் கடந்த வகுப்புகளிலே சிந்தித்தவைகளை ஒரு வரியில் சொல்லி போகலாம் என்று நான் விரும்புகிறேன். முதலாவது நாம் சிந்தித்தது சாலமோனுடைய வாழ்க்கை குறித்த ஒரு அறிமுகம் எல்லாம் நாம் முதல்ல சொன்னோம். அதிலிருந்து நாம் நம்முடைய நினைவில் வர வேண்டிய சில காரியங்களை மட்டும் சொல்லிக்கொண்டு நாம் தொடர்ந்து போகலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது நாம் சிந்தித்தது சாலமோனுடைய வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய சித்தம் செய்கிறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லைன்னா தேவன் நம்முடைய இஷ்டத்துக்கு நம்மளை விட்டுருவார். அதுதான் அவர் நமக்கு தருகிற தண்டனை. சாலமோனுக்கு அந்த தண்டனை ஆண்டவர் கொடுத்தார். முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் அதுதான். என்னைக்கெல்லாம் நாம் தேவனுடைய சித்தம் செய்கிறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லையோ அவர் நம்மளை ஒன்றும் கம்பல்லாக பிடிச்சு இழுத்து நீ இதுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும்னு எல்லாம் சொல்ல மாட்டார். உன் இஷ்டத்துக்கு விட்டுருவார். ஆனால் அதுதான் எனக்கும் உங்களுக்கும் அவர் கொடுக்குற மிகப்பெரிய தண்டனைன்னு நம்ம எப்போ புரிஞ்சுக்கிட்டோமோ அப்போ நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யும் என்று நாம் சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அது நம்முடைய ஒரு எண்ணமாக, நம்முடைய நோக்கமாக, தீர்மானமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் அதிலிருந்து கற்றுக்கொண்ட வார்த்தையாகும். இரண்டாவது, நமக்கு தந்த நேரங்கள் எப்பவும் நித்தியத்தோடு ஒத்திருக்கணும். நாம் என்ன செய்தாலும் இது நித்தியத்தோடு இணைந்திருக்கிறதா என்பது நம்ம 3ஆம் அதிகாரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் சொல்லுவார் பிரசங்கி. இதுக்கு ஒரு நேரம், அதுக்கு ஒரு நேரம் எல்லாம். இன்றைக்கி ரொம்ப நேரம் எல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நல்லா செய்கிறவங்க இருக்கிறாங்க. இந்தந்த நேரத்தில் இதெல்லாம் செய்யலும்னு இருக்கிறாங்க, அந்தந்த நேரத்தில் அதெல்லாம் சரியாக செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரமெல்லாம் ஒரு நாளும் ஒரு பிரயோஜனத்தையும் கொண்டு வர முடியாது என்பது நாம் ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிறோம். நம்முடைய இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு குறுகினது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ளுகிறது. ரெண்டாவது, நித்தியம் எவ்வளவு நீளமானது என்பதை புரிந்து கொள்ளுகிறது. இந்த குறைவான புல்லின் பூவை போல அழிந்து போகிற இந்த வாழ்க்கையில் ஒரு டைம் எல்லாம் குறிச்சுக்கிட்டு அந்த நேரத்துக்கு தங்களை ஈடுபடுத்தி அநேகம் பேர் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. நமக்கு அது அவசியம்தான். இந்த உலகத்தில் வாழும்போது அது அவசியம்தான். ஆனால் நாம் இன்றும் காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கிற ஜெபம் ஒரு கடமையாக போயிடுது. வாசிக்கிற வசனம் ஒரு கடமையாக போயிடுது. அது நம்முடைய நித்தியத்தோடு இணைகிற அந்த நேரங்கள் எவ்வளவு என்பது நமக்கு தெரிகிறது இல்லை. சாலமோன் அதை புரிந்து கொண்டான். பிரசங்கி என்று சொல்லுகிற த புக் ஆஃப் ரிக்ரெட்ஸ். தேவன் அவனை 3வது தரம் சந்தித்த போது நிலைகுலைந்து போனான். அவன் முதலாவது தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை மாறினது, அவனுடைய பார்வை மாறினது, அவனுடைய டேஸ்ட் மாறினது. அவன் பலவற்றை அவன் மனதை செலுத்தினான். அது என்னென்னு அதை பிரயோகிக்க பார்த்தான். இதெல்லாம் அங்கே இருக்குது. அங்கே தான் வந்தது தப்பு அவனுக்கு. ஆனால் 3வது முறை தேவன் அவனை சந்தித்த பொழுது நிலைகுலைந்து போனான். தான் ஓடின அந்த ஓட்டம் எல்லாம் வியர்த்தமானது என்பதை அறிந்தான். வெறுத்தான், தன்னுடைய ஜீவியத்தை வெறுத்தான். இட்ஸ் a brink of life. அவன் தற்கொலை பண்ணிக்கொள்கிற நிலைமைக்கு வந்தான் என்பது கூட அந்த வசனம் நமக்கு சொல்லுது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு அவன் வந்தான். தேவன் அவனை சந்தித்தார். அவன் அந்த புஸ்தகத்தை அவனை வைத்து எழுத வைத்தார். அவன் அதை இங்கே எழுதினான். பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் நம்முடைய நேரங்களை நாம் சரியாய் நித்தியத்தோடு ஆளுகை செய்ய, அதோடு இணைந்து கொள்ள நாம் என்னைக்கு புரியலையோ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வீண் மாயை என்று பிரசங்கி சொல்லுவான். அதெல்லாம் ஒன்றுமில்லை, அதெல்லாம் வியர்த்தமானது என்று அவன் சொல்லுவான்.
யோசேப்பினுடைய வாழ்க்கையினுடைய அதை தொடர்ந்து நம்ம சிந்தித்தோம். யோசேப்பினுடைய வாழ்க்கை, அவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசியில் அவன் கொடுத்துட்டு போனான். தேவன் உங்களை சந்திப்பார் என்று அவன் சொன்னான். ஆதியாகமத்துடைய கடைசி வசனங்கள் அது. ஆதியாகமத்துடைய கடைசி வசனங்களை ஏன் தேவன் அப்படி தேவன் தானே எழுத்தாளர். இந்த புஸ்தகத்தை போல எது எங்கே வச்சிருக்கணுன்றது ஆண்டவர் வைத்திருக்க ஒரு பெரிய ஒரு அதிசயம் அது. நம்ம புஸ்தகத்தை அப்படியே நம்ம இந்த 66 புஸ்தகங்களும் வைத்திருக்கிற இடம், அதனுடைய யுனிக்னஸ் நம்ம அதை படித்தாதான் நமக்கு தெரியும். ஏன் இந்த புஸ்தகத்தை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு? இது காலக்கணக்கில் பார்த்தா இப்படி வரக்கூடாது. காலக்கணக்கில் இது இங்கே வைக்கிறது இல்லையே. இது ஸ்பிரிச்சுவல் ஆர்டர், ஆவிக்குரியதில் அது அப்போ ஏன் வைத்திருக்கிறார்? அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்களை தேவன் நமக்கு உணர்த்துகிறார். ஒரு புஸ்தகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா காலக்கணக்கில் இருக்காது, மாற்றி மாற்றி எழுதியிருக்கும். ஒரு புஸ்தகம் நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் மாற்றி எழுதியிருக்கும். அது ஒரு காலக்கணக்கில் இருக்காது. கடைசியாக எழுதப்பட்ட அதிகாரங்கள் முன்னால் வந்திருக்கணும். ஆனால் அது அப்படி வரலை. அதுக்கு முன்னால் சிம்சோனுடைய வாழ்க்கை வந்துருச்சு. இப்படி பல காரியங்கள் இந்த வேதாகமத்தில் இருக்குது. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய சவப்பட்டி அங்கே இருக்கணும்னு விரும்பினா தேவன் உங்களை சந்திப்பார்னு சொன்னான். யாத்திராமம் ஆரம்பித்தது, யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் வந்தான். அதனுடைய பின்னணி 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படு, நம்ம சும்மா வாசிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் அதனுடைய பேக்ரவுண்ட், அதனுடைய பின்னணியை கர்த்தர் வர்ணிக்கிறார். பிறக்கிற குழந்தைகளை நைல் நதியில் போடுகிற அந்த 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 கொடூரமான காட்சியை சொல்லிட்டு அவர் சொல்லுகிறது, ஒரு லேவியனும் ஒரு லேவியும் விவாகம் பண்ணினார்கள். காலையில் நம்ம அதை சிந்தித்தோம். எவ்வளோ அருமையான தேவன் நம்மை சந்திக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிறதற்கு எந்த நிலைமையிலும் அவங்கள மாற்ற முடியாது. எந்த நிலைமையிலும் தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பின்னணியும் பேக்ரவுண்டு என்ன நடக்குது, யார் நமக்கு எதிராக இருப்பாங்க, குழந்தை பிறந்தா நதியில் போட்டுருவாங்களா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் மாற மாட்டாங்க. தேவன் அவர்களை சந்திப்பார் என்கிற அந்த சத்தியம் அவங்களுக்குள்ள என்னைக்கும் இருக்கும் என்பதை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிற பிரியமான, அதுதான் அவனுடைய எலும்புகள் சொல்லுகிறதாகும். இது எங்கே இருந்து அவனுக்கு கிடைச்சது? யோசேப்புக்கு அவன் சும்மா சொல்லிட்டு போல. யோசேப்பு சும்மா சொல்லி அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அவனை சந்தித்தார் என்பதை குறித்து நம்ம சிந்தித்தோம். அவனுக்கு சொப்பனங்களை கர்த்தர் கொடுத்தார். இந்த சொப்பனங்கள் அவனுடைய சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனுடைய பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவர் யோசேப்பு இடத்துல கேட்டார், நீ ஏற்றுக்கிறியா, நீ நம்புறியா நான் சொன்ன வசனத்தை? அவர் யோசேப்பு இடத்துல கேட்டார். யோசேப்பு விசுவாசிக்கிறேன்னு சொன்னான். ஆரம்பித்தது நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், வசனம் அவனை புடமிட்டது. வசனம் அவனை புடமிட்டது. எது வரைக்கும் புடமிட்டது? அவனுடைய பிராணன் இரும்பில் அடைபட்டது என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய பிராணன் இரும்பில் அடைபட்டது. அவனுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்ட சூழ்நிலைகள். எந்த இடத்துல அவனுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டதோ அந்த இடத்துல அவனுடைய உத்தரவின்றி எந்த காலும் கையும் அசைக்க கூடாது என்பது உடனே நிறைவேறுகிறது. படிச்சிருக்கிறோமா? படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவனை கட்டினார்கள். அவனுடைய பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. ஒரு வேளை யோசேப்பு அவ்வளோதான், இந்த சிறைச்சாலை தான் நான் முடிஞ்சிருச்சா? பிரியமான, அநேகம் தரம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம் குன்றி போகிற தருணங்கள் நிறைய இருக்குது. அதை கொஞ்சம் அசைச்சு பார்க்கிற நேரங்கள். ஆனால் அந்த விசுவாசம் குன்றி போகிற நேரங்களில் ஒரு வார்த்தை, இந்த யோசேப்பினுடைய தாவீதினுடைய வாழ்க்கையிலெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதில் ஒரு வார்த்தை எனக்கு பிடிச்சது, தீவிரமாய் என்கிற ஒரு வார்த்தை இவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அர்த்தம் உள்ளது என்பதை நான் பார்க்கிறேன். எல்லாம் குன்றி போயிட்டு அவனுடைய பிராணன் இரும்பில் அடைபட்டிருக்க, அவனுடைய கைகளும் கால்களும் அசைக்கக்கூடாது என்கிற அந்த எல்லாம் நாம் சங்கீத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் தீவிரமாய், என்ன தீவிரமாய்? அங்கே ஒரு சொப்பனம் ராஜா பார்க்குறான். அதுக்கு அவனுடைய மனம் கலங்குது. அப்போது அந்த பணபாத்திரக்காரன் அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் அதை சொல்கிறான், தன்னுடைய போர்ச்சேகரை தீவிரமாய் அனுப்புகிறான். யோசேப்புக்கு விசுவாசம் தகர்ந்து போகிற அந்த நேரத்தில் வருகிறார்கள்.
அவனுக்கு சவரம் பண்ணுறாங்க, அவனை குளிப்பாட்டுறாங்க, அவனுக்கு வஸ்திரம் மாற்றுகிறாங்க, அவனை என்ன செய்கிறார்கள்? ஒரு சடுதியாய் தீவிரமாய் காரியங்கள் நடைபெறுகிறது. அவருடைய வசனம் ஒரு நாள் மாறாது. தேவன் சந்திப்பார். பிரியமானவர்கள், அவனை விற்ற பொழுது ஒட்டகங்களின் காலிலே அவனை கட்டினார்கள், அவன் அந்த சுடு மணலில் ஓடினான் என்றெல்லாம் நம்ம படிக்கிறோம். அவ்வளோதான். அதை படிக்கும் பொழுதெல்லாம் மனசுக்கு அவன் பட்ட பாடுகள் நம்முடைய மனசில் வருது. எவ்வளோ பாடுகள்! அந்த பாடுகள் மத்தியில் எல்லாம் இந்த வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க முடியுமா என்றெல்லாம் நம்ம கேள்வி கேட்குறோம். முடியும் என்று நாம் போன அந்த வகுப்பிலே நாம் சிந்தித்தோம். இது எங்கிருந்து அவனுக்கு கிடைத்தது? சும்மா எல்லாம் கிடைக்காது. ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை முடிக்கிறோம் என்பது இந்த வேத வசனத்தில் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சத்தியமாகும். சும்மா வாழ்ந்தோம், சும்மா செத்தோம்னு எல்லாம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை முடிக்கும் பொழுது நாம் எப்படி முடிக்கணும், என்ன கொடுத்துட்டு போகிறோம்? பாஸ் த பட்டான், ஹேண்ட் ஓவர் த டார்ச். ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியங்க. அது இல்லாட்டி சாலமோனுக்கு அது கிடைக்கல. அவன் எழுதி வச்சுட்டு போனான். அவனுடைய மகன்கிட்ட சொல்ல முடியாது, முழு முட்டாள் அவன். அதையும் நம்ம பார்த்தோம். ஆனால் தாவீது தன்னுடைய மரணப்படுக்கையில் சாலமோனை வைத்து அதெல்லாம் சொல்லுவான், காரியங்களை சொல்லுவான். அதை கொடுத்து விட்டு போவான் அந்த ராஜாங்கத்தை. அந்த ஒரு மன அமைதி அவனுக்கு அவனுடைய மரணப்படுக்கையில் கிடைச்சது. அதை நம்ம வாசிக்கிறோம். யோசேப்புக்கு அது அவனுடைய தகப்பன் அவனுக்கு கொடுத்தது. 49ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். அவனுடைய தகப்பன் அவனுக்கு கொடுத்து. யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம சிந்தித்தோம். முதல் 17, முடிவில் 17 என்கிற அந்த 17 குறித்து நாம் அதை நம்ம சிந்தித்தோம். அவனுடைய தகப்பன் எடுத்திருந்தது கிடைத்தது. அவன் தகப்பன் யார்? அவன் தகப்பன் எப்பொழுது மாறினான்? அவன் ஓடினான், அவன் ஏமாற்றினான். எப்போ மாறினான்னு உங்களுக்கு தெரியுமா? அவனை பற்றி எழுதும் பொழுது தேவாவியன் எழுதினார், அவன் தனிமையாய் இருந்தான். எந்த இடத்துல தெரியுமா? யாப்போக்கு ஆற்றருகே. அவன் திரும்பி வரும்பொழுது அந்த யாப்போக்கு ஆற்றருகே தன்னுடைய மனைவிகளை எல்லாம், தன்னுடைய பொருட்களை எல்லாம், மந்தைகளை எல்லாம், வேலைக்கு எல்லாரையும் கடத்திட்டான். ஆற்றுக்கு அக்கறை கடத்திட்டான். தனிமையாக இருந்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு ஒன்று புரிஞ்சிச்சு. இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னான். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் மாறுறான். எதுக்காக அவன் வேலை செய்தானோ, எதற்காக அவன் பிரயாசப்பட்டானோ, எதற்காக அவன் தன்னுடைய மூளையெல்லாம் உபயோகித்தானோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அந்த யாப்போக்கு ஆற்றங்கரையில் அவன் தனிமையாக இருக்கும்பொழுது அவன் புரிந்து கொண்டான். ஒரு இடத்துல கேட்டான், நீர் இனி என் கூட இல்லாமல் போனா, நீர் இனி என்னை ஆசீர்வதியாமல் போனார், இனி ஒரு அடி கூட என்னுடைய வாழ்க்கையில் வேணான்னு சொன்னான். யாக்கோபு மாறினான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது. அதுதான் கடைத்தொகை. அவன் மாறுகிற இடம். அவனை மாற்றினது எது? பிரியமான கட்டகுமாரனுடைய வாழ்க்கையில் அவனை மாற்றினது எது தெரியுமா? நீங்கள் வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு காரியம் எழுதப்படும், எல்லாம் செலவழிந்த பின்பு. எல்லாம் செலவழிந்த பின்பு. அப்போதாங்க அவன் மாறுறான். தன்னுடைய அப்பா கிட்ட இருக்கிற அவனுக்கு பிடிக்கலை. தன்னுடைய அப்பாவுடைய சொத்தை எல்லாம் பங்கு வாங்கிட்டான். அதெல்லாம் இருக்கும்னு நினச்சான். அந்த பணம் எப்பவும் இருக்கும்னு நினச்சான். அவனுடைய நண்பர்கள் எப்பவும் இருக்கும்னு நினச்சான். இதெல்லாம் எப்பவும் இருக்கும்னு நினச்சான். ஆனால் அதெல்லாம் என்ன செய்யும்? செலவழியும்ன்றது அவன் செலவழிந்த பின்பு தான் அங்கே புரிஞ்சுக்கிட்டான். இதெல்லாம் செலவழிஞ்சு போகும். அவன் தனிமையாக இருக்கிற ஒரு நாள் வரும், எல்லாம் செலவழியும். என் தகப்பனுடைய அன்பு மட்டும் செலவழியாது என்பதை அப்போது அவன் புரிந்து கொண்டான். என்னுடைய தகப்பனுடைய அன்பு ஒரு நாளும் செலவழியாது. அந்த சத்தியத்தில், அந்த நம்பிக்கையில் தாங்க அவனுடைய கால்கள் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை நோக்கி. நம்முடைய ஆண்டவருடைய அன்பு ஒரு நாளும் செலவழியாது. அவர் நம்மை எந்த நிலைமையிலும் நேசிக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுது. காலையில் ஒரு சகோதரி கண்ணீரோடு என்னிடத்தில் காரியங்களை சொல்லும் பொழுது, தேவனுடைய அன்பு யாருக்கும் செலவழியாது. அவரிடத்தில் நம்பிக்கையோடு போகலாம். நான் உங்களுக்கு சமாரியா ஸ்திரியை குறித்து சொல்லும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு
சீர்கெட்டு போனாலும் அதை சீர் செய்யக்கூடாதபடி தேவனால் இன்னும் கூடாமல் போகவில்லை. அது எவ்வளவுதான் சீர்கெட்டு போனாலும் எனக்கு அந்த ஜீவ தண்ணீரை குடிங்க, இன்னும் நான் தாகமாக இருக்க வேணாம், இன்னும் இந்த கிணத்துக்கு வர வேணாம், யாரும் என்ன பார்க்க வேணாம், இந்த மத்தியான வேலையில் வர்றதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் என்ன சொன்னார்? உன் புருஷனை கூட்டிகிட்டு வந்தார். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நான் தண்ணி தானே கேட்டேன், நீர் தானே கொடுக்குறேன்னு சொன்னீர், இதுக்கு புருஷனை கூட்டுவான்னு ஏன் சொல்கிறீரு அப்படின்னு அவர் கேட்டிருக்கலாமே. எனக்கு புருஷன் இல்லைன்னா ஆண்டவர் சொன்னார், நீ சொல்கிறது சரிதான், 5 புருஷங்க இருந்தாங்க, இப்போ புருஷன் ஒருத்தனும் கிடையாது. ஏன்னா அவன் உன்னை மனைவியாக ஏற்றுக்கிற மாட்டான், ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறான். நீ சரியாக தான் சொன்ன. ஏன் கேட்டார்? 5 பேர் ஆச்சு, 6 பேர் ஆச்சு, உன் தாகம் தீந்துச்சான்னு கேட்டார். அவர் கேட்குறது அதுதான். நீ எத்தனை பேரை வேணாலும் மாற்றிக்கோ, நீ எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கோ, நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ, உன்னுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கு நீ பார்த்தையே, உன் தாகம் தீந்துருச்சா? சாலமோனே, உன் தாகம் தீந்துருச்சா? நம்ம வாழ்க்கையில் நம்ம எதுக்கு பின்னால் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? அப்பொழுதுதான் அவள் புரிந்து கொண்டாள் ஒரு சத்தியத்தை, ஒரு இரட்சகரை அவள் அப்பொழுதுதான் அறிகிறாள். அவள் அப்பொழுதே மாறுகிறாள். ஏனென்றால் அவள் தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து அவர் முன்னாலே அறிக்கையிட்டாள். ஓடி சென்று அந்த எந்த ஜனங்கள் பார்க்கக்கூடாது என்று நினைத்தாலும் அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே ஓடி சொல்லுகிறாள். எவ்வளவு அதிசயமாய் அந்த சில மணி நேரங்களில் அவள் மாறுகிறாள். ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற நிக்கோதேமு, அவரையும் குறித்து நம்ம சிந்தித்தோம். நிக்கோதேமு குறித்து எழுதுகிற இடத்துல எல்லாம் நீங்கள் என்ன பார்க்கலாம்? ராக்காலத்திலே வந்தவன். இந்த ஆண்டவர், இந்த எழுத்தாளர் நிக்கோதேமு சொல்லும் போதெல்லாம் ஏன் ராக்காலத்தில் வந்தவன் சொல்றாரு? அவன் ராக்காலத்தில் ஒரு தடவை வந்தான், அப்பெல்லாம் ராக்காலத்தில் வரலையே. ஆனால் திரும்ப ராக்காலத்தில் வந்தான் ஏன் சொல்றாரு? அவன் இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நாளாச்சு. அவன் அரிமத்தியாபுரனாய் யோசேப்போடு கூட வெளியரங்கமாய் வரும்பொழுதுதான் அவன் வெளிச்சத்துக்கு வந்தான். அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். ஆனால் அந்த 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 சமாரியா ஸ்திரீக்கு ஒரு சில மணி நேரங்கள் போதுமா இருந்து அவள் வெளிச்சத்துக்கு வந்துட்டா. அவளுடைய தாகம் தீர்ந்தது. வேதம் சொல்லுகிற சத்தியங்கள் பிரியமான யாக்கோபு அதை புரிஞ்சுக்கிட்டான். புரிந்து கொண்டான். யாக்கோபு எங்கேருந்து புரிஞ்சுக்கிட்டான்? அவங்க அப்பா கிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டான். அவங்க அப்பா யார்கிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டாரு? அவங்க அப்பா கிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஆபிரகாமுடைய வாழ்க்கை முடிகிறத நீங்கள் பார்க்கணும். ஆதியாகமம் 25 அதிகாரத்தில் எப்படி ஒவ்வொருவருடைய மரணத்தை இந்த வேதம் ஒன்றா சொல்லிட்டு போல ஒவ்வொரு வித்தியாசமான வார்த்தைகளால் அது நமக்கு சொல்லுது. இதெல்லாம் அர்த்தம். அந்த எழுத்தாளன் சும்மா எழுதலை. ஆவியானவர் எழுதும் பொழுது அவங்களுடைய மரணத்தை, அவங்களுடைய இறுதி நாட்களை, அவருடைய இறுதி மரணப்படுக்கை குறித்து சொல்லும் பொழுது வித்தியாசமாக எழுதுகிறது. அதிலெல்லாம் ஒரு வித்தியாசம் நம்முடைய சிந்தைக்கு அது தெரிகிறது. நாம் படிக்கும் பொழுதெல்லாம் என்ன இங்கே வித்தியாசமாக எழுதியிருக்கிறார். அப்போ அதெல்லாம் ஒரு பாடத்தை நமக்கு சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 25 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பிரியமான ஒரு கேத்தூராளை பற்றி சொல்லுது. அந்த கேத்தூராளுக்கு பிறந்த பிள்ளைகளை பற்றி சொல்லுது. ஏன் இப்போ சாக போகிற நேரத்தில் இதை சொல்கிறாரு? இதுக்கு முன்னால் இந்த கேத்தூராளை பற்றி எல்லாம் நமக்கு தெரியாது. இதுவும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்குதோ? அப்போ ஒரு கேத்தூராளை பற்றி சொல்லிட்டாரு, கேத்தூராளுக்கு பிறந்த பிள்ளைகளை பற்றி சொல்லிட்டாரு. சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எதுக்காக அழைத்தாரோ ஆண்டவர்? அந்த அழைப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை தானே அந்த 4 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்துடுறாங்க தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைக்கு அவங்க வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் நீங்கள் பாருங்க. ஒரு சம்பந்தம் கிடையாது. உலக மனுஷர்களை போல அவங்க வாழ்க்கை எப்பவும் போல இருக்குது. ஒரு சம்பந்தம் அவங்களுடைய வாழ்க்கையில் சம்பந்தம் இல்லாத காரியங்கள் நிறையா இருக்குது. பட்டியல் இட்டு கொண்டு போகலாம். ஆனால் அது இல்லை. அதற்கு கீழே பிறகும் ஆவியானவர் எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறார்? ஈசாக்குக்கு எல்லாம் கொடுத்தான். மாற்ற முடியாது.
ஆபிரகாமை நீ மாற்ற முடியாது. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று நீ ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, அது இங்கே பேசாத, வாக்குத்தத்தத்தின் மகன். அதுதான் நீ என்கிட்ட உன்னுடைய ஆசைகளை பேசாத. இஸ்மவேல் உமக்கு முன்பாக வாழட்டும், வாழுவான். ஆனால் வாக்குத்தத்தத்தின் மகன் ஈசாக்கு தான். எல்லாரையும் அனுப்பிவிடணும், எல்லாவற்றையும் அனுப்பிவிடணும். அவன் சாகிறதுக்கு முன்னால் ஒரு காரியம் அவன் பண்ணுனான். அவன் தன்னுடைய மறுமனை ஆட்டைகளின் பிள்ளைகளை கூப்பிட்டு நன்கொடைகளை கொடுத்து தன்னுடைய மகன் விட்டு கிழக்கு தேசத்திற்கு அவங்கள ரொம்ப தூரமாக அனுப்பிச்சிட்டான். இனி என் மகன்கிட்ட நீங்கள் வரக்கூடாது, என்னுடைய மகனுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இனி இது ஒன்றும் தடை செய்யக்கூடாது என்ற கடைசி நேரத்தில் சில ஒழுங்குகளை அவன் செய்தான். பிரியமானவர்களே, காரியத்தினுடைய கடைத்தொகை அதுதான். அவனுடைய வாழ்ந்த வாழ்க்கையில் கடைசியில் சில காரியங்களை அவன் செய்கிறான். அந்த காரியங்களை செய்யும் பொழுது சம்பந்தமில்லாத காரியங்கள் என் வாழ்க்கையில் இருந்தது என்பதை ஒத்துக்கொள்ளுகிறான். நான் என் வாழ்க்கையில் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்துட்டேன். என் ஆண்டவர் என்னை அழைத்த அந்த அழைப்புக்கு பாத்திரவானா இல்லாமல் போயிட்டேன். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஏன் இந்த இவ்வளவு பரந்த உலகத்தில் ஞானிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றெல்லாம் கொரிந்தியர் நிருபத்தில் பவுல் எழுதுவார். அவர் எழுதுவார், பைத்தியமானவைகளையும் இழிவானவைகளையும் ஒன்றுமில்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார். நம்மை தெரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கை அவர் நம்மை தெரிந்து கொண்டது நமக்கு இருக்க பாக்கியம். அது அது நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு அவர் திட்டம் வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை அறிகிறது நம்முடைய மிகப்பெரிய பாக்கியம். அந்த சித்தத்தை அறிந்து வாழும் பொழுது ஆசீர்வாதம் தானாக வருகிறது. அவர் நமக்கான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இனி இது நமக்காக செய்கிறதில்லை, எல்லாம் ரிசர்வ்னு தான் சொல்லியிருக்கு. நமக்கு ஆசீர்வாதங்களை அவர் என்ன செய்வார்? கொடுப்பார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவன் சம்பந்தம் இல்லாததை சொன்னார், சொல்லிட்டு அவன் செய்ததையும் சொன்னார். அவன் மாறிட்டான். அது மட்டுமல்ல, அவன் தன்னுடைய பூர்ண வயசிலும் மிகுந்த நரைமயிரிலும் அவன் தன்னுடைய பிராணன் போய் மரித்தான் என்று வாசிக்கிறான். ஏன் இப்படியெல்லாம் அந்த இடத்துல வாசிக்க இவ்வளவு சொல்லணுமா? இவ்வளவு காரியங்கள் ஆபிரகாமுடைய மரணத்தை பற்றி சொல்லணுமா? ஏன் சொன்னார்? அவனுடைய வாழ்க்கையில் வந்த சவால்கள். அது அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சவால்! இந்த உலகம் அவனுக்கு கொடுத்த சவால், பிசாசு அவனுக்கு கொடுத்த சவால், அவனுடைய சொந்த சரீரம் அவனுக்கு எதிராய் கொடுத்த சவால். இதையெல்லாம் அவன் என்ன செய்தான்? சந்தித்தான். தோற்று போனான், உண்மைதான். ஆனால் அவன் தோற்று போனவனாக இல்லை, அவன் ஜெயித்தவனாக. உலகமே, நீ எனக்கு எவ்வளவோ சவால் விட்டாய். என்னுடைய சரீரமே, நீ எனக்கு எதிராக எவ்வளவோ சவால் விட்டாய். ஆனால் நான் மரிக்கும் போது நான் ஜெயித்தவனாக மரிக்கிறேன் என்று ஒரு 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 வெற்றியுள்ள மரணத்தை குறித்து அது நமக்கு சொல்லுகிறது. அதுக்கு கீழே எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். யாராலும் நிந்திக்க முடியாத ஒரு வாழ்க்கை. அது யாரோடும் சமரசம் அவன் செய்யவில்லை. அவனுக்கு பாவம்னு குற்றம்னு தெரிஞ்சு அவன் சமரசம் செய்யாமல் அவன் இருந்தான். ஆகார் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே ஒரு துருத்தி தண்ணீரை வச்சு போன்ட்டான். இருக்கக்கூடாதுன்னு சொன்னான். சாராள் சொல்லும் பொழுது, நீர் எனக்கு மிகப்பெரிய அநியாயம் செய்தீர். என்ன அநியாயம் அது? சாராள் ஆபிரகாமுக்கு எதிராக நின்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை எவ்வளோ அர்த்தம் தெரியுமா? நீர் எனக்கு அநியாயம் செய். சாராள் தானே ஆகாரம் கொடுத்தா. நீர் எனக்கு அநியாயம் செய்தீர். என்ன அர்த்தம்? நீர் 1000 பெண்களை வச்சாலும் மனைவி என்கிற ஸ்தானம் எனக்குத்தான் நான் நினைச்சிருந்தேன். ஆனால் அவள் என்னை பார்த்து சிரிக்கும் பொழுது தெரிஞ்சுக்கிட்டேன் அது இல்லைன்னு. அவளுக்கு சிரிக்கிறதுக்கு அவளுக்கு எப்படி அதிகாரம் வந்தது? அது ஒன்று தான் கேட்டா சாராள். நீங்கள் 1000 மனைவிகள் உங்களுக்கு இருக்கட்டும், 1000 பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும், ஆனால் மனைவி என்கிறது எனக்கு மட்டும்தானே, அது நீங்கள் அநியாயம் செய்தீங்களேன்னு கேட்டா. அந்த கேள்விக்கு தான் ஆகாரம் அனுப்பி விடுகிறான். சமரசம் செய்யாத வாழ்க்கை ஆபிரகாமினுடையது. அதுக்கு 1000 காரணம் நான் சொல்லுவேன். இந்த வாழ்க்கை தான் ஈசாக்கு பார்க்கிறான். பிரியமானவர்களே, இந்த 4 பேருடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறது வித்தியாசம். ஏன் இந்த 4 பேரை பற்றி சொல்லி இந்த ஆதியாகமம் நமக்கு முடிகிறது? இது நமக்கு கொடுக்கிற சத்தியங்கள். ஆபிரகாம் ஈசாக்கை பாருங்க,
ஈசாக்கை போல ஒரே மனைவியோட புருஷனை நம்ம எங்கே பார்க்குறோம்? நம்முடைய பிதாக்களுடைய வாழ்க்கையில் ஒரே மனைவியோட புருஷன். அவன் தனக்கு கல்யாணம் ஆகணும்னு என்றைக்குமே நினைக்கல. அவனுக்கு பொண்ணு பார்க்குறாங்கன்னு அவனுக்கு தெரியும். அவங்க அப்பா காரியஸ்தனை அனுப்புனாருன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் ஒரு நாளும் போய் அப்பா இந்த கல்யாணம் எனக்கு என்னுடைய சொந்த விவகாரம் அப்பா, அது நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரா? ஒரு நாளும் சொல்லலை. அது என்னுடைய விஷயம் இல்லைன்னு அவர் நினைச்சார். ஆனால் ஆபிரகாம் எல்லா காரியத்தையும் செய்தார். லகாய் ரோய் என்ற துறவுக்கு அவன் போகும்பொழுதுதான் அவன் ரெபேக்காள் தூரத்திலிருந்து பார்க்கிறான். ரெபேக்காள் தூரத்தில் பிரியமான ரெபேக்காளை குறித்தெல்லாம் சொல்லும் பொழுது அந்த 24ஆம் அதிகாரம் ஒரு விவாகத்தினுடைய எல்லா ரகசியத்தையும் சொல்லிடும். நம்ம சரியாக பார்க்கணும். விவாக நிச்சயத்தை பற்றி சொல்லிடும், விவாகத்தை பற்றி சொல்லிடும், ஒரு பெண் எப்படி இருக்குன்னு சொல்லும், ஒரு ஆண் எப்படி இருக்குன்னு சொல்லும். இதெல்லாம் ஒரு ஆண் மேனா என்ன, ஒரு பெண் மேனா என்ன, வேதம் சொல்லுகிற சத்தியம் அது. நம்ம பலர் அப்படி இல்லை. தங்களுடைய வாழ்க்கையை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ரொம்ப அவங்களாக அதை அழிச்சிட்டாங்க. இந்த வேதம் மிகப்பெரிய சத்தியங்களை சொல்லுகிறது. ரெபேக்காளை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவள் மகா ரூபவதி. அவள் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தாள். அவளை ஒருத்தியை மட்டும்தாங்க அப்படி சொல்லுது வேதாமம். மற்றவங்களெல்லாம் ரூபவதி சௌந்தர்யம் எல்லாம் சொல்லுது. ஆனால் ரெபேக்காளை பற்றி சொல்லுகிறது மாதிரி வேறு எந்த பெண்ணையும் குறித்து சொன்னதில்லை. அவள் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாக இருந்தாள். வெளியே ரூபவதி, உள்ள புருஷனை அறியாத கன்னிகை. இந்த ரெண்டு அழகு எந்த பெண்ணுக்கு இருக்கும்? உள்ள புருஷனை அறியாத கன்னிகை, அது அவளுடைய உள்ளழகு. வெளி அழகு அவள் மகா ரூபவதியாக இருந்தாள். எந்த அம்மா அப்பாவும் இப்படி பார்க்க முடியுமாங்க ஒரு பெண்ணை? தேவன் பார்க்கிறார், தேவன் இணைக்கிறார். 24ஆம் அதிகாரத்தை எத்தனை தடவை வேணாலும் வாசிக்கலாம். ஒவ்வொரு கேரக்டரும் அப்படி எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். அதெல்லாம் எவ்வளவு சத்தியத்தை நமக்கு சொல்லுது. அவள் ஒட்டகங்கள் மேலே வந்து கொண்டு இருக்கும் பொழுது அவள் பார்க்கிறாள். அது யாருன்னு கேட்கிறாள். அதுதான் எஜமான் சொல்லும் பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு என்ன செய்கிறாள்? இறங்குறாள். ஒட்டகத்துக்கு இறங்கி என்ன செய்கிறாள்? முக்காடு போட்டுக்கிறாள். அவன் முக்காடு போட்டுக்கிறாள். இவ்வளோ நேரம், இவ்வளோ நாள் அந்த ஒட்டகங்களில் அந்த காரியஸ்தன் கூட, அந்த வேலைக்காரன் கூட எல்லாம் வரும்போது ஏன் அந்த முக்காடு போடல? அப்போ ஏன் அந்த முக்காடு இல்லை? ஆனால் அவள் ஒட்டகத்திலிருந்து இறங்கி, இதுதான் என்னை ஆள போகிற என்னுடைய கணவன் என்று நினைக்கும் பொழுது இறங்கி அவர் முழங்கால் படியிட்டு முக்காடு போட்டு கொள்ளுகிறார். அதனுடைய அர்த்தம் தெரியுமா? இனி இந்த முக்காடை அகற்றுகிறதற்கு ஈசாக்குக்கு மட்டும்தான் உரிமை. இனி யாருக்கும் உரிமை கிடையாது. தன்னுடைய முகத்தை அவன் முக்காடிட்டு மூடும் பொழுது ஈசாக்குக்கு மட்டும்தான் அந்த முக்காடை எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. இன்னொரு அருமையான வசனம் என்ன தெரியுமா? அவள் ரெபேக்காளை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டு சாராளுடைய கூடாரத்தில் பிரவேசித்தான். தன்னுடைய தாய்க்கான துக்கத்தை மறந்தான். ஒவ்வொரு வசனம் ஒரு வால்யூம் அது. அவளை மனைவியாக்கி கொண்டு, மனைவி ஆனாலும் இருக்குது வசனத்தில், மனைவி ஆக்கி கொண்டுன்னு இருக்குது வசனத்தில். எவ்வளோ பெரிய வித்தியாசம் தெரியுமா அது? மனைவி ஆக்கி கொண்டவர்கள் தங்களுடைய கடைசி வரைக்கும் அவர்கள் அந்த மனைவியை கைவிடுகிறதில்ல. மனைவி ஆனால் மனைவி ஆக்கி கொண்டான். ஈசாக்கினுடைய கடைசி நாட்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த மம்ரோயில், அந்த எப்ரோனுக்கு மம்ரேயின் அந்த மக்பேலா குகைக்கு அருகே தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும். ரெபெக்காள் எப்போ மரித்தாள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த ரெபெக்காளை மக்பேலா குகையில் வைத்த பிறகு அங்கேதான் அவனுடைய வாழ்க்கை கடைசி வரை இருந்தது என்பது வேதம் சொல்லுகிற சத்தியம். இது ஒரு குடும்பத்தினுடைய மிகப்பெரிய, ஒரு கணவன் மனைவியினுடைய மிகப்பெரிய அதிசயமான பந்தம். அது வசனத்தின்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பந்தம் புரியும். ஒரு நாள் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லுகிற வசனங்களுடைய உயிர் அது. ஈசாக்குடைய வாழ்க்கையில் அதை நம்ம பார்க்குறோம்.
யாக்கோபு அதிலெல்லாம் அவன் 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 விழுந்து போனான். அதை நம்ம பார்க்குறோம். யாக்கோபு விழுந்து போனான் அவனுடைய வாழ்க்கையில். ஆனால் 49ஆம் அதிகாரத்தில் அவன் தன்னுடைய மரணம் சமீபத்து என்பதை அறிகிறான். அவனுக்கு தெரியும் தன்னுடைய மரணம் கிட்ட வந்துருச்சுன்னு. அதற்கு முன்னாலே அவன் யோசேப்பை கூப்பிட்டு 48ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை அவன் பேசுவான். 49ஆம் அதிகாரம் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூப்பிடுவான். பிரியமானவர்களே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் நான் வாசிக்கும் போதெல்லாம் அவருடைய மரணம் அவங்களுக்கு தெரியுதுன்றது அது எவ்வளோ அதிசயம் நான் நினைக்கிறேன். ஆபிரகாமுக்கு தெரியுது, ஈசாக்குக்கு தெரியுது, யாக்கோபுக்கு தெரியுது, யோசேப்புக்கு தெரியுது, மோசேக்கு தெரியுது, யோசுவாவுக்கு தெரியுது. இதெல்லாம் வரிசையாக படிக்கிறோம். தங்களுடைய மரணம் தாவீதுக்கு தெரிகிறது, தங்களுடைய மரணம் அவங்களுக்கு தெரிகிறது. அந்த மரண நேரத்தை அந்த கடைசி நாட்களில் என்ன செய்யணும்? த பாஸ் த பட்டான், ஹேண்ட் ஓவர் த டார்ச். இது அவங்க சரியா செய்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாருக்கு என்னத்தை கொடுத்துட்டு போக போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி இருக்குதா? நான் மரித்தால் என்னுடைய மகள் என்னை பற்றி என்ன சொல்லுவாள்? என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன கொடுத்துட்டு போக போகிறேன்? சும்மா வாழ்ந்தேன், சும்மா சம்பாதிச்சேன், சோறு போட்டேன், படிக்க வச்சேன், அவ்வளவுதான். அது எல்லாரும் தான் செய்கிறாங்க. இந்த உலக மக்கள் இன்னும் அதிகமாக நல்லா செய்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கைன்னு இருக்குது. அந்த வாழ்க்கை நம்ம கொடுத்துட்டு போகணும். அந்த டார்ச் எப்பொழுதும் அது இரவில் அணையாது இருக்கும். அது அணையாது இருக்கிற விளக்கு. அது அந்த விளக்கு அணையக்கூடாது. அந்த விளக்கை நம்ம கொடுத்துட்டே போகணும். தோற்று போனவர்கள் இருக்கிறார்கள் இந்த வேதாகமத்தில். ஆனால் அதை சரியாய் மேன்மையாய் உன்னதமாய் செய்த தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிரியமான, அவர்களை பற்றி நினைக்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையை கொடுத்துட்டு அவன் கடைசியாக தன்னுடைய பிள்ளைகளை நிப்பாட்டுறான். அதுதான் 49ஆம் அதிகாரம். தன்னுடைய பிள்ளைகளை நிறுத்தி அதனுடைய முதல் 2 வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உன் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ரூபனே, நீ என் சேஷ்டபுத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன். நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே. தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை பற்றி அவர் சொல்ல போகிறார். தன்னுடைய பிள்ளைகளை அவர் கூட்டி வர்றார். அவருடைய பார்வை இப்பொழுது அக்கறை நாட்டில் தான் இருக்கிறது. அவருக்கு வேணும்னா எகிப்தில் நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். ஏன்னா யோசேப்பு தானே அதுக்கு அதிபதி. அதெல்லாம் இப்போ யாக்கோபுடைய மனசிலே கிடையாது. அவன் அதுக்காக ஓடுனவன் சம்பாதிக்கிறது. அவன் எப்படியெல்லாம் தந்திரமாய் சம்பாதித்தான். அந்த ஆடுகள் பொலியும் போது கூட எப்படி பொலியணும்னு அவனுக்கு தெரியுங்க. எப்படிப்பட்ட குட்டிகளை போடணும்னு அவனுக்கு புரிஞ்சதுங்க. அந்த குட்டிகள் தான் வரணும்னு அவன் என்ன காரியங்களில் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியுங்க. அவ்வளவு ஒரு ஸ்ரூட் அவன் தெரிஞ்சிருக்கிறான். அவ்வளவு வியாபாரத்தில் ரொம்ப நுண்ணியமான, காசு எப்படி சம்பாதிக்கலாம், எதை எப்படி எல்லாம் பண்ணலாம்னு ரொம்ப தந்திரமானவன். ஆடு எப்படி குட்டி போடணும்னு கூட அவனுக்கு தெரியுங்க. அதுதான் யாக்கோ. ஆனால் அவனுடைய கடைசி நாட்களில் அவன் எகிப்தில் எப்படியெல்லாம் இருந்திருக்கலாம் அவன் விரும்பவே இல்லை. அவனுக்கு தெரியும், தன்னுடைய தாப்பனிடத்தில் அவன் கற்றுக்கொண்டது தெரியும். அந்த வாழ்க்கையை அவன் புரிஞ்சுக்கிட்டான். தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்றான். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். அந்த பிள்ளைகளிடத்தில் அவன் பேசுகிறான். முதலாவது அவன் ரூபன் இடத்துல பேசுகிறான். சேஷ்டபுத்திரன் ரூபன் வரும்போது நினச்சான் அவனுக்கு தான் எல்லாம். ஏன்னா சேஷ்டபுத்திரனுக்கு எல்லாம் 2 பாகம் இருக்குது. அது மெட்டீரியல் பிளஸ்ஸிங் இருக்குது, அது மினிஸ்ட்ரியல் பிளஸ்ஸிங் இருக்குது, மெசையானிக் பிளஸ்ஸிங் இருக்குது. அப்படி அவனுக்கு சேஷ்டபுத்திரனுக்கு அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங் இருக்குது. மெட்டீரியல் அவனுக்கு 2 பங்கு, எல்லாத்துக்கும் 1 பங்குன்னா அவனுக்கு 2 பங்கு மெட்டீரியல் பிளஸ்ஸிங் இருக்குது. மினிஸ்ட்ரியல் பிளஸ்ஸிங் அவனுக்கு ஆவிக்குரிய பிரகாரம் அவன் தான் அந்த காரியங்கள் நடத்த முடியும். அப்போ அவனுக்கு அந்த மினிஸ்ட்ரியல் பிளஸ்ஸிங் இருக்குது. அது மட்டுமல்ல, அவனுக்கு மெசையானிக் பிளஸ்ஸிங். அவனுடைய வரிசையில் அவனுடைய சந்ததி வரும்
என்றெல்லாம் அந்த பிளெஸ்ஸிங் அவனுக்கு இருக்கு. அவன் எல்லாம் பிளெஸ்ஸிங், எனக்கு எல்லாம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, நான் முதற் பேரானவன் என்றெல்லாம் நினச்சி அவன் யாக்கோபு இடத்துல வரும்போது யாக்கோபு சொல்லுவார், தண்ணீரை போல தழும்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். தண்ணீரை போல தழும்பினவனே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தண்ணியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தண்ணி எந்த பாத்திரத்தில் எடுத்தாலும் அந்த பாத்திரமாக மாறிடும். அது 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 அந்த தண்ணிக்குள்ள ஒரு விசேஷமாக, தண்ணி தெரியாத பாத்திரம் தான் தெரியும், அவ்வளவு அப்படி அது மாறிடும். அந்த தண்ணீர் யாருக்கு யார் எந்த பாத்திரமாக எடுக்கிறாங்களோ அந்த பாத்திரமாக அது மாறிடும். அதுதான் தண்ணீருக்கு உள்ள தண்ணீரை போல தழும்புனவனே. அவன் தகப்பனுடைய மஞ்சத்திலே அவன் ஏறினான். என்ன நினைச்சான்? ஆனால் யாக்கோபுக்கு இது தெரியாதுன்னு நினைச்சானா? எகிப்தில் 23 அந்த அந்த எகிப்தில் 17 வருஷம், இங்கே கானானில் 23 வருஷம், 40 வருஷம். 40 வருஷம் அந்த பாவத்தை மறைச்சிக்கிட்டே வந்தான். யாக்கோபுக்கு தெரியாதுன்னு அவன் நினைச்சான். சீக்ரெட் சின், அந்தரங்கமான பாவம், அப்பாவுக்கு தெரியாதுன்னு நினைச்சான். அந்த காரியம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஸ்திரீயை யாக்கோபு ஒன்றும் சொல்லலை. ஆனால் ரூபனை அவர் தண்ணீரை போல தழும்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டேன். இன்னைக்கு அநேக பெண்கள் எப்படி விழுந்து போகிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு விருப்பமானபடி சிலர் பேசுகிறாங்க, அவங்களுக்கு விருப்பமானபடி சிலர் நடக்கிறாங்க, அவங்களுக்கு விருப்பமானபடி செய்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் மயங்கிடுறாங்க இந்த பெண்கள். இந்த பெண்ணு எதை மயங்குவான்னு அவங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு இஷ்டமானபடி பேசுறது, அவங்களுக்கு இஷ்டமானது செய்கிறது, அவங்களுக்கு இஷ்டம் போல தங்களை காண்பிக்கிறது. எவ்வளவு சீக்கிரம்! ஏன் அது நான் சொல்கிறேன் தெரியுமா? ஏனால் அவனை வர்ணிக்கிறார் யாக்கோபு. எப்படி வர்ணிக்கிறார்? ரூபனே, நீ என் சேஷ்டபுத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மேல் பிரதானமும் வல்லமேல் விசேஷமானவன். அவன் ஏன் சொல்கிறான்னா, நீ நான் தான் சொல்கிறான். ரூபனை பார்க்கும்போது யாக்கோவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரூபனை பார்த்தா யாக்கோவை பார்த்த மாதிரி இருக்குது. அதுதான் அவனுடைய அர்த்தம். பிரியமானவர்களுடைய ஸ்திரீ ஏமாந்தது அதனால தான். இன்னைக்கு அநேகர் ஏமாற்றப்படுகிறாங்க. தண்ணீரை போல அநேகர் தழும்பி அநேகருடைய வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க. தங்களுடைய வாழ்க்கை பூரா ஐயோ நான் நினைச்ச மாதிரி இல்லைன்னு எத்தனை பெண்கள் இருக்கு இன்னைக்கு அவங்க நினைக்கிறாங்க தெரியுமா? ஒரு ஊழியக்காரருடைய மனைவி என்கிட்ட சொன்னாங்க, இந்த ஆள் ரட்சிக்கப்படவே இல்லைன்னு. என் கூட இருந்து ஒரு நாள் கூட இவர் ஜெபிச்சதே கிடையாதுன்னு சொன்னாங்க. இவர் எல்லா பெண்கள்கிட்டையும் பேசுகிறார், என்கிட்ட ஒரு காமன் நேரம் கூட அவர் பேச மாட்டாருன்னு சொன்னாங்க. உண்மையாக சொல்கிறேன், தேவனுக்கு சாட்சியாக சொல்கிறேன். நான் ஊழியக்காரருடைய மனைவி சொன்னாங்க. அநேகரை நம்ம என்ன செய்கிறோம்? இப்படி தழும்புனவங்க இருக்கிறாங்க, தண்ணீரை போல தழும்புறவங்க. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்துட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த ஆண்டவர் எப்போ நமக்கு தருவார்னு ஈசாக்கை போல காத்திருக்கிற ஒரு மனசு நமக்கு இல்லாமல் போச்சு. ஆண்டவரை எனக்கு யாரை எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க, எனக்கு காத்திருக்கிற ஒரு மனசு வேணும். ஆண்டவர் ஒரு பெண்ணை சிருஷ்டிச்சார்னா ஒரு ஆணை அவர் வைத்திருக்கிறார். அவர்கிட்ட எந்த நீதிக்கு குறையும் கிடையாது, அவர்கிட்ட எந்த குற்றமும் நம்ம பார்க்க முடியாது. என்ன காரணங்கள் இந்த உலகம் சொல்லட்டும், இல்லை, எல்லாவற்றிற்கும் ஆண்டவர்கிட்ட ஒரு பதில் இருக்குது. எல்லாவற்றிற்கும் ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்வு இருக்குது. ஆண்டவர் கைவிட மாட்டார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு பெண்ணும் ஆண்டவரிடத்துல அவர் தருகிற வரைக்கும் காத்திருக்கணும். ஆண்டவர் அவங்களுக்குன்னு வைத்திருக்கிற அந்த மகனை, அந்த ஆணை தரும் வரைக்கும் காத்திருக்கணும். அதுபோல ஒரு ஆணும். அப்போ 2 அழகும் இருக்கிற ஒரு பெண்ணு கிடைப்பாங்க. மனைவி ஆக்கி கொண்டு என்கிற கணவன் கிடைப்பாங்க.
அதுக்கு முன்னால் அவசரப்பட்டு, அதுக்கு முன்னால் இஷ்டப்பட்டு, அதுக்கு முன்னால் வாக்கப்பட்டு வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இந்த வேதத்தையும் கையில் வச்சுக்கிட்டு, இந்த ஆண்டவர்கிட்டையும் ஜெபம் பண்ணி, இந்த ஆண்டவரை நம்ம நம்பிக்கிட்டு, நம்ம இஷ்டப்படி நடத்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம தானே சீரழிக்கிறோம். 40 வருஷங்கள் அந்த அந்தரங்க பாவம் யாருக்கும் தெரியாது நினச்சிக்கிட்டு இருந்தான். காட் நோஸ். யாக்கோபுக்கு தெரியும். நீ எப்போ வருவ, நீ எப்போ என்னிடத்துல அந்த பாவத்தை நீ அறிக்கை செய்வ, எப்போ நீ அந்த பாவத்திலிருந்து நீ அந்த 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 குற்றம் உள்ள அந்த இருதயத்திலிருந்து நீ எப்போ விடுதலை பண்ண காத்துக்கிட்டே இருந்தேன். 40 வருஷங்கள் நான் காத்துக்கிட்டே இருந்தேன் உன்னுடைய அந்தரங்க பாவத்தை நீ அறிக்கையிடுவேன்னு சொல்லி. இல்லை, உனக்கு அந்த மனசெல்லாம் கிடையாது. கடினமான மனசு உனக்கு. நீ மேன்மை அடைய மாட்டாய். பிரியமானவர், நம்ம எத்தனை பேர் நம் பாவங்களை மறைச்சிக்கிட்டே இருக்கிறோம். அந்தரங்க பாவங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காது, அவருக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கோமா? கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்று கொரிந்தியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நம்முடைய சரீரத்தில் நாம் செய்த நன்மையாகிலும் தீமையாகிலும் அவருக்கு முன்பாக சொல்லணும். ஆனால் இன்னைக்கு அறிக்கை இட்டுட்டீங்கன்னா அன்னைக்கு சொல்ல மாட்டார் அவர். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரோட ஒப்புரவாயிட்டீங்கன்னா அன்னைக்கு அது வெளிப்படாது. எல்லா பாவம் ஒரு நாள் வெளிப்படும். ஆனால் ஆண்டவர் மன்னிச்ச பாவத்தை திரும்ப சொல்ல மாட்டாருங்க, அவர் மறந்துடுவாருங்க. ஆண்டவரே, நான் அந்த பாவத்தை செஞ்சேனே உங்களுக்கு நினைப்பு இல்லையான்னு கேட்டால், ஆண்டவர் எனக்கு நினைப்பில்லை, நீ அப்படி செஞ்சான்னுவாருங்க. அதுதான் ஆண்டவர். மனுஷன் தான் மன்னிச்சாலும் அவன் என்ன செய்வான், சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பான், மன்னிச்சேன்னு சொல்லுவான். பொய் மனுஷன். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் நம்ம மன்னிச்சதை ஒரு நாளும் அவர் திரும்ப கேட்க மாட்டார். அவர் மன்னிச்சுட்டா மறந்துடுவார். முதுகுக்கு பின்னால் போட்டேன், சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விட்டேன், நான் இனி ஒருபோதும் அதை நினைப்பதில்லை என்கிற ஆண்டவர் அவர். அந்தரங்க பாவம். ஆனால் ஒரு நாள் அது நியாயத்திற்கு முன்பாக வந்தது. யாக்கோபினுடைய நியாயசனத்திற்கு முன்பாக அது வந்தது. அங்கே அதற்குரிய தண்டனை கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அந்தரங்க பாவங்கள் இருக்குதா? அது அப்படியே அந்தரங்கமாக போயிடும் நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் போகாது. அந்தரங்க பாவங்கள் ஒரு நாளும் அறிக்கை இடுகிற வரைக்கும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை இடணும். எப்போ? இப்போ. அது ஆண்டவருக்கு முன்னால் செஞ்சிருங்க. மனுஷருக்கு முன்னால் செய்யணும்னு இல்லை. ஆண்டவருக்கு முன்னால் முதலாவது நம்ம செய்யும்போது மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமாக மாற்றுவார் ஆண்டவர். அதுதான் வசனம் சொல்லுகிற சத்தியம். நமக்கு ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வதிக்கணுமா நமக்கு நம்ம ஆண்டவர்? நம்முடைய முதல் காரியம் நம்முடைய அந்தரங்க பாவத்தை அவர்கிட்ட சொல்லிடணும். அதுக்குன்னு ஒரு டைம் இல்லை. நாம் இருக்கிற இடத்துல சொல்லிடலாம், ஆண்டவரே உமக்கு தெரியும், அந்த பாவம் மன்னிச்சிருங்க, என்னுடைய அந்தரங்க பாவத்தை மன்னிச்சிருங்க, இனி அந்த பாவத்தில் நான் தொடர மாட்டேன், இனி அது எனக்கு வேண்டாம், இனி அந்த டேஸ்ட் எனக்கு வேண்டாம், அந்த ருசி எனக்கு வேண்டாம். அந்த தாகம் அது ஒரு நாளும் தீராத தாகம். அது இந்த உலகத்தினுள் கொடுக்க அந்த தாகம் தீராது. இந்த கொக்கோ கோலாவில் முதல்ல அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. இதை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கொக்கோ கோலாவில் முதல் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? கிவ் மீ மோர். இது நீங்கள் குடிச்சிங்கன்னா இன்னும் என்ன செய்வீங்க? கேட்பீங்க. அதுதான் அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட். இந்த உலகம் அதுதாங்க. நீங்கள் இன்னும் கேட்பீங்க. ஒரு தடவை செஞ்சிட்டிங்களா, ரெண்டாவது தடவை அதுக்காக பார்த்து நேரம் பார்ப்பீங்க, அதுக்காக சூழ்நிலையை பார்ப்பீங்க, அதுக்கு பின்னாலே ஓடுவீங்க. ஒரு புருஷனை நாடின, ஒரு கன்னிகையை நாடின புருஷனுடைய வழி எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு வேதம் நீதிமொழிகளில் சாலமோன் எழுதியிருப்பான். ஒரு 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 கன்னிகையை நாடின புருஷனுடைய வழி எப்போ எதை செய்வான்னு தெரியாது. என்ன வேணாலும் செய்வான். அந்த வெயிலில் 1 மணி நேரம் நிற்க சொல்லுங்க, நிற்பான் அந்த பொண்ணுக்காக. ஒரு 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 கன்னிகையை நாடின ஒரு புருஷனுடைய வழி அது. கிவ் மீ மோர். இந்த உலகம் ஒரு நாளும் ஒரு தாகத்தை தீக்காது.
அந்த சமாரியா ஸ்திரீக்கு ஆண்டவர் இப்போவாவது உன் தாகம் தீர்ந்துச்சு, 5 பேர் இல்லை 6 பேர் ஆச்சு, உன் தாகம் இப்போவாவது தீர்ந்துச்சான்னு கேட்டார். அப்போ தான் அவள் புரிஞ்சுக்கிட்டா, என்னடா வாழ்க்கை, நம்ம என்னமோ நினைக்கிறோம், இவர் ஏதோ சொன்னார். அந்த ஜீவ தண்ணீரை அன்னைக்கு அவ ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என்னுடைய தாகத்தை தீர்த்தவர் நீர் தான் புரிஞ்சுக்கிட்டான் இந்த உலக வாழ்க்கையை. பிரியமானவர், இந்த அந்தரங்க பாவத்தை ஏன் தெரியுமா இன்னும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அதில் சந்தோஷம், அதில் நம்ம இனி சந்தோஷம் காண்கிறோம். அதில் இன்னும் என்ன என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது இன்னும் அது இன்னும் வேணும் நம்முடைய இருதயம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் அதனுடைய அர்த்தம். தண்ணீரை போல தழும்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். நீ உன்னுடைய அந்தரங்க பாவத்தை நீ என்னைக்காவது, இந்த 40 வருஷம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், என்னுடைய இருதயம் அதற்காய் காத்து, நீ செஞ்ச பாவம் அன்னைக்கே எனக்கு தெரியும், நீ எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்த. ஆனால் இந்த 40 வருஷம் அதுக்காக நான் காத்திருந்தேன். நீ அதை அறிக்கை செய்கிறது இல்லை, நீ யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் நீ மேன்மை அடைய மாட்டாய். அவனுடைய சேஷ்ட புத்திர பாகம் அன்னைக்கு அவனிடத்திலிருந்து போனது என்பதை நாம் அறிகிறோம், வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இது தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லுகிற அவனுடைய மரண படுக்கையில் அவன் சொல்லித்தான் போகணும். அது அவன் சொல்லுகிற காரியங்கள், இதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். இது தெரியாதுன்னு இல்லை. அநேக பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டாங்க, அதை கண்டிக்க மாட்டாங்க. அது வளர்ந்து பெரிதாகிறது. பிரியமான, ஒரு குண்டூசினால் எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்கலைன்னா பிறகு கடப்பாறையால் எடுக்க வேண்டிய நாள் வரும். ஒரு குண்டூசியில் எடுக்க வேண்டிய நேரத்தில் அதை எடுத்துடணும். அந்த குண்டூசியில் எடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம எடுக்கலைன்னா ஒரு கடப்பாறையினால் எடுக்க வேண்டிய நேரம் வரும். அன்னைக்கு நமக்கு ரொம்ப நமக்கு துக்கம் அதிகமாக இருக்கும். ஒரு குண்டூசியில் எடுக்கும்போது நமக்கும் துக்கம் இருக்காது, அவங்களுக்கும் துக்கம் இருக்காது. எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவங்களுக்கு அதை தெரிய வைக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இன்னும் சில பையங்க வருவாங்க, யாக்கோபுக்கு முன்பாக அழைப்பார். அது என்னென்ன பாவம்னு நாம் தொடர்ந்து சிந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.